இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் இருந்து விமான சேவை ஆகஸ்ட் மாதத்தில் துவங்கும் என்று விமான நிலைய பணிகளை ஆய்வு செய்த முதல்வர் ரங்கசாமி கூறினார். புதுவை லாஸ்பேட்டையில் காட்டப்பட்டு வரும் விமான நிலையத்தின் கட்டுமான பணிகளை முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் ராஜவேலு ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் முதல்வர் ரங்கசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், விமான நிலைய கட்டுமான பணிகள் 70% முடிந்துள்ளதாகவும் மீதமுள்ள பணிகள் ஜூன் மாதத்தில் முடிந்துவிடும் என்பதால் ஆகஸ்ட் மாதத்தில் விமான சேவை துவங்கும் என எதிர்பார்ப்பதாகவும், விமான நிலையத்தை மேலும் விரிவுபடுத்த துரித நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், விமான நிலைய பணிகளுக்கு மத்திய அரசு 56 கோடி ஒதுக்கியதில் 44 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும், விமான சேவை மூலம் புதுவைக்கு சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரிப்பதுடன் அரசின் வருவாயும் அதிகரிக்கும் என்று கூறினார். ஆனால் இந்த பணி எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்ப்பதற்காக நானும் நம்முடைய சுற்றுலாத்துறை மதிப்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர்களும் வருகிறது அந்த பணிகளை ஆய்வு செய்திருக்கின்றோம். 76 விழுக்காடு பணி முடிந்திருக்கின்றது. நம்முடைய ஓடுதளம் விமானத்தளத்தினுடைய ஓடுதளம் பணி முடிவடைந்திருக்கின்றது. மாடம் விமான கூட்டத்தில் மாடம் கட்டுகின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றது. அது 18.43 கோடி ரூபாயில் அந்த மாடம் கட்டப்பட்டு வருகின்றது. இந்த பணிகள் வருகின்ற ஜூன் மாதத்திற்குள் முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. உறுதியளித்திருக்கிறார்கள். வருகின்ற ஆகஸ்ட் மாதத்தில் புதுச்சேரியில் 72 பயணிகள் பயணம் செய்யக்கூடிய ATR விமானம் இங்கு அந்த பணியை தொடங்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதற்காக பல நிறுவனத்திடம் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த விமானத்தளம் தொடங்கப்பட்டவுடன் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தினுடைய அந்தஸ்து என்பது மேலும் உயரும். அப்போது அமைச்சர் ராஜவேலு, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சுற்றுலாத்துறை செயலர் மூர்த்தி உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுவையில் 2 அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது கிடைத்துள்ளது என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், ஆண்டுதோறும் ஆசிரியர் தினத்தன்று மத்திய அரசு சார்பில் தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான விருது புதுவை வீராம்பட்டினம் ஜீவானந்தம் அரசு பெண்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் லோகநாதன், தருமபுரி அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பூபதி ஆகியோருக்கு கிடைத்துள்ளதாகவும், அவர்களுக்கு டெல்லியில் நடைபெறும் ஆசிரியர் தின விழாவில் ஜனாதிபதி அவர்கள் விருது வழங்கி பாராட்ட உள்ளதாகவும் கூறிய அவர், இருவருக்கும் தமது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார். தேசிய நல்லாசிரியர் விருது நம்முடைய புதுச்சேரி சார்ந்த 2 ஆசிரியர்களுக்கு, பூபதி தலைமை ஆசிரியர் அரசு உயர்நிலைப்பள்ளி தருமபுரி அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. நல்லாசிரியர் தேசிய நல்லாசிரியர் விருது. லோகநாதன் தலைமை ஆசிரியர் அரசு நிலைப்பள்ளி ஜெயராமன். லோகநாதன் பூபதி லோகநாதன் 2 பேருமே தேசிய நல்லாசிரியர் விருது 2011-12 அவங்க வருகின்ற செப்டம்பர் 5ஆம் தேதி நம்முடைய
மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர் அந்த விருது வாங்குவாங்க. புதுவையில் இருந்து ஜப்பான் கிழக்காசிய இளையோர் பரிமாற்ற திட்டத்தில் பங்கு பெற உள்ள மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். கிழக்காசிய நாடுகளில் இருந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஜப்பான் நாட்டிற்கு வந்து அங்குள்ள மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடன் பழகுவதன் மூலம் கலாச்சார பரிமாற்றம் ஏற்படும் என்ற நோக்கில் புதுவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 51 மாணவ மாணவியர்கள் மற்றும் 6 ஆசிரியர்கள் வரும் 14ஆம் தேதி ஜப்பான் பயணம் மேற்கொள்வதை முன்னிட்டு முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பள்ளிக்கல்வி அமைச்சர் தியாகராஜன் மற்றும் கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் முன்னிலையில் வாழ்த்து பெற்றனர். அவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி தமது வாழ்த்தினை தெரிவித்து பாராட்டி பேசினார். புதுவை பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் திருத்தேர் உற்சவத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தார். புதுவை வில்லியனூர் கொம்யூன் பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள உலகம் உய்ய மக்கள் வாழ்வு செழிக்க அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் உற்சவம் கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி அதில் முக்கிய உற்சவமாக திருத்தேர் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக கூத்தாண்டவர் சுவாமிக்கு சிறப்பு வழிபாட்டுடன் திருக்கல்யாணம் நடந்தது. இதனையடுத்து பக்தர்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றும் வண்ணம் அவர்களுக்கு தாலி கட்டும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் தாலி கட்டிக் கொண்டனர். தொடர்ந்து மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. திருத்தேர் உற்சவத்தை முன்னிட்டு மகா அபிஷேகம் அலங்காரம் ஆராதனையுடன் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் கூத்தாண்டவர் சுவாமி திருத்தேர் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிசை மாற்று வாரிய தலைவருமான கார்த்திகேயன், வில்லியனூர் பஞ்சாயத்து ஆணையர் சீதாராமன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். மற்றும் ஏராளமான பக்த கோடிகள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து சுவாமியின் இறையருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆரங்காவல் குழுவினர், பிள்ளையார்குப்பம் கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுவை பாகூர் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு நிதி உதவினை வழங்கினார். புதுவை மின்துறை மற்றும் பள்ளிக்கல்வி அமைச்சர் அலுவலகத்தில் பாகூர் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் குலவிளக்கு திட்டத்தின் கீழ் 47 பயனாளிகளுக்கு தலா 500 ரூபாயும், அரவணைப்பு திட்டத்தின் கீழ் 25 பயனாளிகளுக்கு தலா 1200 ரூபாயும், 82 ஏழை மணமக்களுக்கு தலா 15,000, விதவை மகள் திருமண நிதியுதவியாக 12 பேருக்கு தலா 20,000 என மொத்தம் 15,23,500 ரூபாயும், முதலமைச்சர் நிவாரண நிதியில் இருந்து கழுவனூர் பேருந்து விபத்தில் காயமடைந்த 24 மாணவர்களுக்கு தலா 5,000, உயிரிழந்த மாணவியின் குடும்பத்திற்கு 2 லட்சமும் வழங்கினார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். புதுவை சாரத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் ஆய்வு செய்து மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். புதுவை சாரத்தில் உள்ள எஸ்ஆர் சுப்பிரமணியம் மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலத்துறை சார்பில் இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் கலந்து கொண்டு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டியினை வழங்கினார். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் அவரிடம் ரேஷனில் வழங்கப்படும் அரிசி குறித்து புகார் அளித்தனர். அவர்களின் குறைகளை கேட்டறிந்த அவர் அதிகாரிகளிடம் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். அப்போது காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர். புதுவை பொதுப்பணித்துறையில் பேருந்து நிலையத்தில் உள்ள பிரச்சினைகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் அரசு கொறடா நேரு தலைமையில் நடைபெற்றது. புதுவை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் போக்குவரத்து துறை ஆணையர், கண்காணிப்பாளர், நகராட்சி ஆணையர், கட்டிடம் மற்றும் சாலைகள் செயற்பொறியாளர் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான நேரு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேருந்து நிலையத்தில் உள்ள பிரச்சினைகள், போக்குவரத்து நெரிசல், பேருந்து நிலைய மேம்பாலத்தில் நிலவும் பிரச்சினைகள், பேருந்து நிலைய உள் வளாகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பற்றி ஆலோசிக்கப்பட்டது. இதில் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பாராபங்கியில் நடந்த தேக்வாண்டோ போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்று பதக்கங்களை வென்று திரும்பிய புதுவை வீரர்கள் அமைச்சர் ராஜவேலு தலைமையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பாராபங்கியில் கடந்த 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடந்த தேசிய அளவிலான தேக்வாண்டோ போட்டியில் கலந்து கொண்டு
சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் என்ற பிரிவில் ஒரு தங்கப்பதக்கம், 3 வெள்ளிப்பதக்கம், 12 வெண்கலப் பதக்கம் என 16 பதக்கங்களை வென்று சாதனை புரிந்து புதுவை திரும்பிய வீரர்கள் சங்க தலைவரும் நல அமைச்சருமான ராஜவேலு தலைமையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சாதனை புரிந்த வீரர்களை முதல்வர் ரங்கசாமி பாராட்டி கௌரவித்தார். அப்போது சங்க நிர்வாகிகள், பயிற்சியாளர்கள், அகில உலக நடுவர், பெற்றோர்கள் என பலர் உடனிருந்தனர். புதுவை மடுகரை அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் நடைபெற்ற திருத்தேர் உற்சவத்தில் திரளான திருநங்கைகள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுவை மடுகரையில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் உற்சவம் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிறது. அதில் முக்கிய விழாவான ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி திருத்தேர் உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனையுடன் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமி திருத்தேர் வீதி உலா நடந்தது. தேர்பவனியை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். இதில் திரளான பக்தர்கள், திருநங்கைகள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து கூத்தாண்டவரின் திருவருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். புதுவையை அடுத்த தைலாபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் ரத உற்சவம் நடைபெற்றது. புதுவையை அடுத்த விழுப்புரம் மாவட்ட வானூர் வட்ட தைலாபுரத்தில் அமைந்துள்ள மக்களின் மனக்குறைகளையும் பிணிகளையும் தீர்த்து வைத்தருளும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு திரௌபதி அம்மனுக்கும் கூத்தாண்டவர் சுவாமிக்கும் கடந்த 27ஆம் தேதி முதல் நடந்து வரும் பிரம்மோற்சவத்தில் ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி ரத உற்சவம் சிறப்பு பூஜையுடன் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் மேலதாள கச்சேரியுடன் வான வேடிக்கையுடன் வெகு விமர்சையாய் நடைபெற்றது. இதில் பக்த கோடிகள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டு சுவாமியின் அருள் கடாட்சத்தை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழாக்குழுவினர் மற்றும் தைலாபுரம் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.